தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த நற்பலன்களை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் துளாராசிக்காரர்களும் முதன்மையானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அவங்களுக்கு எட்டில் மறைஞ்சிருந்த குரு இந்த வருஷத்தில் 9வது இடத்துல வரார். ஒரு பழமொழி உண்டு, ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்துல குரு வந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷத்தில் அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலம். அந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான 4 கிரகங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டாக இருக்குது. இது வரைக்கும் 5ல் இருந்த சனி பகவான் 6வது இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. அதே மாதிரி 6ல் இருந்த ராகு 5வது இடத்துக்கு வந்திருக்காரு. துளாராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருந்த கேது 11வது இடத்துல இருக்கார். ஸோ வெளிப்படையாக சொல்லணும்னா கெட்ட கிரகங்கள்னு சொல்கிற இடத்துல எந்த கிரகங்களும் துளாராசிக்கு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க எதை நினைச்சாலும் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். குறிப்பாக கடந்த ஒரு வருஷத்தில் அல்லது கடந்த அந்த அர்தாஷ்டம சனியோட தாக்கம் ஆரம்பித்து அந்த 3 வருட வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இனிமேல் வாழறதுக்கு தகுதியே இல்லை, எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு கேட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த பொற்காலம். அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பல நல்ல செய்திகளை தரும். குறிப்பாக வாழ்க்கையில் கெட்டு நொந்து ஒரு இடத்தை விட்டு வேற இடம் பெயர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் மிகச்சிறந்த மாற்றத்தை தரும். இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் வந்தே தீரும். பல நாடுகளுக்கு பல பேர் பயணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பல தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தொழில் முறையில் பெரிய வெற்றிகளை குவிக்க போகிறார்கள் இவர்கள்னே சொல்லலாம். கடந்த ஒரு 1.5 வருஷமாக பணமே தங்களை, காசே இல்லை, வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சவங்க கையிலலாம் கட்டுக்கட்டாக பணங்கள் புழங்கக்கூடிய காலமாக இந்த காலம் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி துளாராசிக்கு ரொம்ப முக்கியமாக 3வது இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த 3வது இடத்தை குரு பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் அத்தனையும் கை கொடுக்கும். இதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் முயற்சி பண்ணி தோற்று போனவங்க அல்லது சில விஷயங்களை என்னால் முயற்சி பண்ண முடியலன்னு சொல்லி மன உளைச்சலாக இருந்தவங்கெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு வருஷத்தில் மே 11க்கு பிறகு நீங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷத்தில் கண்ணை மூடிக்கிட்டு எதை வேணாலும் பண்ணலாம். எந்த ஜோதிடரையும் ஆலோசிக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. புதுசாக மண் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்குங்க. ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணுமா, பண்ணுங்க. பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, பெருசாக செய்யுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் நல்லது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யறது நல்லது. குறிப்பாக பிரிந்த நண்பர்கள் எல்லாமும் உள்ளே வந்து சேருவாங்க. அதே மாதிரி துளாராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கடன் சுமைகள் எல்லாமும் சரியாகும். நிறைய ஃபைனான்ஷியலி லாக் ஆகி கஷ்டப்பட்டு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வரைக்கும் போனதெல்லாம் சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். கிரெடிட் கார்டு லோன் போட்டுட்டு என்னால் பண்ணவே முடியலன்னா அந்த கார்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த லோன்லேருந்து அவங்கெல்லாம் மீண்டு வருவாங்க. அப்போ அது ஒரு பாசிட்டிவான அம்சம். உடல் நோயை விட துளாராசிக்காரர்களுக்கு மனநோய் அதிகமாக இருந்துச்சு கடந்த ஒரு 1.5 வருஷமாக. அந்த மனநோய் தீரும். உடல் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ண வேண்டிய பிரச்சனை இருந்திருந்தால் கூட அது அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை பெற்றுத்தரும். குறிப்பாக கடந்த ஒரு 3 வருஷத்தில் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் புத்திர பாக்கியத்தை கடவுள் ஏற்படுத்தி தருவார். மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் அத்தனையும் விலகக்கூடியதாக இருக்கும். 8ல் மறைஞ்சிருந்த குரு 9க்கு போகிறதுனால திருமண பாக்கியத்தில் கல்யாண வயசில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிக்கல், வம்பு வழக்குகளில் சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒத்துமையாக சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாது ரொம்ப முக்கியமாக ராசியே குரு பார்க்கறதுனால எண்ணமும் மனசும் தெளிவாகி கடவுள் புண்ணியத்தில் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடம் துளாராசிக்கு. இந்த வருஷம் மாதிரி ஒரு பொற்காலமான வருஷம் அவங்களுக்கு அமையிறது ரொம்பவே கஷ்டம். அதால் இந்த வருஷத்தை தயவு கூர்ந்து நீங்கள் எல்லாருமே நல்ல விதமாக பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். ஸோ எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 5வது இடத்துல இருந்த சனி விலகினாலும் திருப்ப 5ல் ராகு வந்து உட்கார்றாரு. ராகு உட்காரும் பொழுது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம். அடுத்த 18 மாதத்துக்கு பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் வரும். பிள்ளைகளோடு தேவையற்ற மனஸ்தாபத்தை தரும். இந்த குழந்தை பாக்கியத்துக்காக மருத்துவ செலவினங்கள் அல்லது மருத்துவ சார்ந்து சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் 1க்கு 4 தடவை சின்ன சின்ன தேவையற்ற அசௌகரியத்தை அது ஏற்படுத்தும். அதிலலாம் கொஞ்சம் அவங்க மனசு உடஞ்சிராமல் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்க மேலே வரணுன்றது ஒரு ஆசை. 2வது குலதெய்வ வழிபாடு தடைபடும். 5வது இடத்துல ராகு வரும் காலகட்டங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாது. பல நாள் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது தேவையற்ற தடைகளை ஏற்படுத்தும். அப்படி அந்த குலதெய்வ தடை இல்லாத குலதெய்வ வழிபாடுகளை செய்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிக்கணும். முக்கியமாக 12ல் இருந்த கேது விலகி 11ஆம் இடமான லாபத்துக்கு வர்றது. அந்த லாபஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2வது துளாராசிக்காரர்கள் வாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ஷனிஸ்ட் பார்க்கவே கூடாது. அவங்க ரொம்ப நீதிமான் நான் எல்லாத்துக்கும் இப்படி தான் இருக்கணும், இதுதான் சரியாக இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை அவங்க கை விட்டுட்டாலே போதும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகி கொண்டால் இந்த ஒரு வருடம் அவர்களுக்கு மிகச்சிறந்த பொற்காலம். எதை எடுத்தாலும் குத்தம் சொல்கிறது, குறை சொல்கிறது, நோனாவட்டம் பேசுகிறத அவங்க விட்டுறணும்.
அதை விட்டுட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷனாக சொல்ல முடியும்னே சொல்லலாம். எந்த வழிபாடை செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பலனை இந்த வருடம் முழுக்க அவங்க அனுபவிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம்னா, துர்க்கையினுடைய பாதத்தை அவங்க இறுக்கமாக பிடிச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள், காளி கோவில் எதா இருந்துச்சுன்னாலும் போகலாம், துர்க்கை கோயில் போகலாம். அந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால வேளையில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலுமிச்சம்பழத்தெல்லாம் நாளை மாலையை அந்த துர்க்கைக்கு சாற்றி வழிபடலாம். அல்லது சில பேர் வந்து கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு, உடல்நலம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு, அல்லது தீர்க்க முடியாத சொல்ல முடியாத வழி அனுபவிக்கிறவங்கலாம் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து தன்னுடைய தலையை வலதுபுறமாக 3 சுற்று சுற்றி அங்கே சூளம் இருந்துச்சுன்னா அந்த சூளத்தில் சொருவி அந்த அம்மனுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டாலே போதும். அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மிக பிரம்மாண்டமான வெற்றியை இந்த வருடம் கொடுத்தே தீரும். ஸோ தொட்டதெல்லாம் தொடங்கி ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போய் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ராசி. பணம் வருது, புகழ் வருது, பெயர் வருது, பொன் வருது, பொருள் வருது. இந்த இந்த உலகமே அவர்களுக்கு வசீகரமானாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல, அப்படி ஒரு காலம். எங்கே கால் வைத்தாலும் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான். துலாம் ராசிக்காரர் பெண்கள் அதே போல மாணவர்களுக்கான இந்த வருஷத்துக்கான அந்த பலாபலன்கள் எப்படி அமைய போகுது? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷம் கல்வியில் பல தடுமாற்றங்கள் இருந்திருக்கும். பல பேர் வந்து கடைசி எட்ஜ் வரைக்கும் போயிட்டு சக்ஸஸ் பண்ண முடியாமல் திரும்ப வந்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தில் அவர்கள் எதை தொட்டாலும் வெற்றி தான். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்ணை மூடிக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்த 12 மாசத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல இடத்துல போய் நீங்கள் செட்டில்ட் ஆவீங்க. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமும் இருக்கு. துலா ராசி என்பது குறிப்பாக பெண்மைக்கு ரொம்பவே முக்கியத்துவமான ராசின்னே சொல்லுவேன். ஏன்னா அதில் சுக்கிரன் ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வருடத்தில் மிகச்சிறந்த பலன்களை பெண் பிள்ளைகள் எல்லாரும் பார்ப்பார்கள். குறிப்பாக பெண்ணாக பிறந்து மறு வாழ்க்கையை எதிர்பார்த்திருக்கக்கூடிய துலாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக மறுமணம் அமையும். திருமணத்தில் பல்வேறு சிக்கல்களை தாண்டிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த திருமண பந்தத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். அது மட்டும் இல்லாத குடும்ப உறவுகளுக்குள்ள மனச்சிக்கல்ல மாட்டிக்கிட்டு பல துலாராசிக்காரர்கள் புடுங்கிட்டு இருந்தாங்க கடந்த காலத்தில். அவங்க எல்லாரும் அந்த மனச்சிறையிலிருந்து விடுபட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக போல்டாக பல டெசிஷன்ஸை எடுத்து அந்த டெசிஷன்ஸில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். பல பேர் இந்த துலாராசியில் பிறந்தவங்க நீங்கள் இந்த 12 மாதத்தை கழித்து பாருங்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவாவார்கள். பெரிய புகழ் கிடைக்க போது அவங்களுக்குலாம். ஒரு சாதாரண கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உலகம் போற்றக்கூடிய அடிப்படையில் துலாராசியில் பிறந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தரும். நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எத்தனை % வந்து நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது? 100க்கு 100 மதிப்பெண்களே அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இருந்தாலும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன்ஸுக்கு ஒரு மார்க் குறைக்கிற மாதிரி 99% அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கிறது. 6ஆம் இடத்துல அந்த சனி வர்றது, ஒரு பக்கம் சனி பகவான் 6இல் மறைவது நல்லதுன்னு நம்ம சொன்னா கூட கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்துல கவனம், எலும்பு நரம்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவங்க பக்குவத்தோட பார்த்துக்கணுன்றது தான் அந்த 1%. 2வது விஷயம், யாருக்கும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அப்படி இல்லை அவங்க கடன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கடன் அவங்களுக்கு திருப்பி வராது. ஸோ அதால் தேவையில்லாத சில மன உளைச்சல்கள் வரும். அதனால் அந்த 1% நான் கம்மி பண்ணிக்கிறேன். மற்ற 99% அவர்களுக்கு ஒரு நல்ல பலனாகவே இந்த வருஷம் அமையும்.